வல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் அவர் வல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பற்றிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோ பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தும் வீரன் நெகேமியா ஆவியை அளித்தே. தீர நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. நம்பிக்கை தைரியமீந்தாரே அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்றார் பறிப்போம். நித்திய தேவனம் சத்தியவரன் நாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனம் சத்தியவரன் நாம் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவன் கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோ முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பறிப்போம். ஸ்தோத்திரம். பைபிளில் ஒரு வசனம் இருக்கு. இந்த வசனத்தை நம்ம மறந்துடுறோம், அடிக்கடிக்கு மறந்துடுறோம். சங்கீதம் 150 சங்கீதத்தில் கடைசி ஒரு 3 வசனங்களில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு 5வது வசனத்தை அல்லது 4வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நடனத்தோடும் தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்கலோடும் அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு அவரை துதியுங்கள். உலகத்தில் இந்த கைத்தாளத்தை பற்றி ஆண்டவர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறது ஆண்டவர் விரும்புகிறாரு. அதை அவர் வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக நம்ம படைக்கலை, துதிக்கிறதுக்காக மட்டும்தான். துதி என்பது நம் தேவனை நம்முடைய அவயவங்கள், நம்முடைய சிந்தை முதற்கொண்டு, நம்முடைய எண்ணங்கள் முதற்கொண்டு நாம் அவரை துதிக்கணும், கைகளை தட்டி துதிக்கணும். அதனால தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் வெளி தேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா யாருன்னா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க, அடிக்கடி கை தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அதை கை தட்டும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்களோட உற்சாகத்தை நம் தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம். அவர்கள் அந்த மனுஷனை உயர்த்துறாங்க, புகழுறாங்க. நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நம்ம ஏன் கை தட்டுறோன்னா நமக்காக கை தட்டல, நம் தேவனை நினச்சி கை தட்டுறோம். தொடைய தட்டுறதுக்காக நம்ம வரலைங்க. மேலே இப்படி கை மேலே கை இப்படி இந்த மாதிரி தட்டுறதுக்காக வரல, கையை தட்டணும், அவ்வளோதான். அது 2 சொல்லுது, ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள. அப்போ 2 ஓசை இருக்குது, 2மே அவருக்கு பிடிக்கும். இப்போ எப்படி ஓசை எழுப்பணுமோ துதிக்கணுமோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போ, கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம்.
கைத்தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், எனக்கு நீ சொந்தமென்றார். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கட்டி பாடி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை
ஆட்டுக்குட்டி ஆண்டவர் கொடுத்தாரே, நான் அதனால பாடுவேன், நான் அவரை துதிப்பேன். என் பாவங்கள் மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார். என் பாவங்கள் மன்னித்தார், நோய்களை குணமாக்கினார். சந்தோஷமே, சமாதானமே, சந்தோஷமாறுதலே, ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே அவர் என் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் மாபெரிதே. என் தேவன் எனக்கு செய்த நன்மைகள் மாபெரிதே. சந்தோஷமே, சமாதானமே, சந்தோஷமாறுதலே, சந்தோஷமே, சமாதானமே, சந்தோஷமாறுதலே. ஆவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆவே முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. Hallelujah, 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 hallelujah. நன்றி. எனக்காக யாவையும் செய்பவரே, இது முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள் எல் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தில் வாழ்ந்தையா. உம் சித்தம் செய்து
அவரோடு இருக்கிறதுக்கு, அவரோடு கூட நடப்பது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும். நேரிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். நேரிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டார், ஊழியம் செய்திடலாம். உள்ளம் நிறைவுட நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. தேவகுமாரன் இயேசுவை நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி. குமாரன் இயேசுவை தந்தார், பலவேலன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் செழித்திடுவார். தேவன் செயலிதுவே நன்றி நமக்காய். பலவீனன் பலவான் என்று சொல்வார். தரித்திரன் செழித்திடுவார். தேவன் செயலிதுவே நன்றி நமக்காய். ஆராதனை நாயகன் நீரே. கைகளை தட்டி பாடலாமா? வேல்கனோ நீரே, ஆராதனை நாயகன் நீரே. உம்மை தொழுதிடுவே. கர்த்தருக்கு ஆயுள் ஆண்டவர் உயர்த்தலாமே. ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை
வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, வேந்தனும் நீரே, ஆயுள் நொடியும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். ஆராதனை நாயகன் நீரே, ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, வெண்மையானவரே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, ஆனந்த தைலமே, அது போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே. ஒரு வல்லமையும் ஒரு பலன் நமக்கு தேவை. அதனால தான் சொல்லிட்டு போனாரு. ஹல்லேலூயா. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே. புதிய வருஷத்துல இன்னும் நமக்கு தேவை பரிசுத்த ஆவியின் பலன். வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, எல்லா கைகளை தட்டி வெண்மையானவரே, மேகஸ்தம்பமே, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஊற்று தண்ணீர் ஜீவநதி, ஆனந்த தைலமே, எங்கள் ஆனந்த தைலமே, பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பெய்யும் பரிசுத்தரே. ஆவியே, ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, நான் போய் ஒருவர் தேற்றருள்வாளரை அனுப்புவேன், அவர் நீதியை குறித்தும் சத்தியத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஆவியே, ஆவியே, கைகளை தட்டி வேகமாக. ஆவியே, பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே,
ஆத்துமாவுக்கு பலன். ஆவியானவர் உனக்குள்ள ஒரு பலனை கொடுக்க விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு தைரியத்தையும் சக்தியும் கொடுக்க விரும்புகிறார். அவர் பலத்தால வேதம் சொல்லுது, சூர செடி கீழே ஒருத்தன் படுத்து கொண்டிருந்தான். அவர்தான் எலியா என்ற தீர்க்கதரிசி. அங்கே சோர்ந்து போனான். போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ விரும்பவில்லை, நான் என்னுடைய பிதாக்களை காட்டில நான் நல்லவன் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் வேண்டாம், அந்த உலகத்துக்கு நான் தேவையில்லை என்று அவன் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஆண்டவர் அவனுடைய நியாயத்தை, அவருடைய ஜபத்தில் ஒரு நியாயம் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் சொன்னதெல்லாம் செய்தார். தேவன் சொன்ன இடத்திற்கெல்லாம் போனார். அதனால் அவர் ஒன்றும் இது வரைக்கும் கேட்கவே இல்லை. அவருக்காக ஒன்றும் கேட்கல. ஆனால் ஒன்று மாத்திரம் கேட்டார், நான் போதும், இனிமேல் நான் இங்கே வாழ வேண்டிய விருப்பம் இல்லை எனக்கு. ஏன் தெரியுமா? அந்த உலகம் பயங்கரமான உலகமாக இருக்கிறது. பாடு நிறைஞ்ச ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை நிறைந்த மக்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், எனக்கு போதும், நான் இப்படியே எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை எப்படி ஆகிலும் எடுத்துக்கொள்ளும், ஒருவேளை நான் மரித்தோ உம்முடைய சுத்தத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தான். ஆண்டவர் அவனுக்கு சில வேலைகளை கொடுத்தார். அந்த வேலையை அவன் செய்து முடித்த பிறகு அவனை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அந்த தேவ மனிதன் இன்னும் இந்த பூமியில் இருந்திருப்பாரானால் நிறைய அற்புதங்களை செய்திருக்க முடியும். ஒருவேளை எலிசா மூலமாக செய்ததையெல்லாம் இந்த எலியா மூலமாகவே செய்திருக்க முடியும். ஆனால் அவர் ஆண்டவரை விரும்பினார். எனக்கு போதும், அல்லேலூயா. ஆனால் ஒரு விஷயத்தை நான் வேதத்தில் படித்தேன். அங்கே தழலிலே ஒரு அப்பத்தை தூதன் கொண்டு வந்து கொடுக்கிறான். சாப்பிட்டு படுத்து கொள்கிறான். மறுபடியும் தட்டி எழுப்புகிறான். ஆனால் அந்த தேவ மனிதன் படுத்துக்கொண்டு ஒன்றுமே நடக்காதது போல இருக்கிறார். ஏனென்றால் தேவன் வரட்டும், தூதன் வந்தால் நான் பேச மாட்டேன், தேவன் வருவார், என்னை சந்திக்க ஆண்டவர் வர வேண்டும் என்று கர்த்தர் அவனை பார்த்து சொன்னார், அல்லேலூயா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் அப்படின்னு சொன்னார். அவன் சாப்பிட்ட அந்த பலத்தினாலே 40 நாட்கள் இரவும் பகலும் ஓரே பர்வதம் வரைக்கும் நடந்து போனான். அல்லேலூயா. உனக்கு ஒரு பலன் வேண்டும் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் ஒரு பலன் வேண்டும் தெரியுமா? பலன் இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லேலூயா ஆண்டவருக்காக வாழ முடியாது. ஒரு ஆவிக்குரிய பலன் வேணும், இல்லைன்னா நம்ம தோத்துருவோம். அல்லேலூயா. ஆவியின் பலன் வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நல்ல கைகளை உயர்த்தி ஆவிக்குரிய பலன் வேண்டும் ஆண்டவர், உன்னதமான பலன் வேண்டும். எருசலேமிலே இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு இழந்தபோது 40 நாள் ஆண்டவர் பூமியில் இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 50வது நாளிலே அவர்கள் காத்திருந்தார்கள். கர்த்தருடைய ஆவி அவர்கள் மேலே வந்து இறங்கினார். ஒரு சுத்த ஆவியை வந்து அவர்கள் மேலே இறங்கினார், பலப்படுத்தினார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் இந்த நாளில் பலப்படுத்த விரும்புகிறார், உன்னை தைரியப்படுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரும் உயர்த்தலாம், கையை உயர்த்தி. புது பலன் தார், புது பலன் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3வது வாரத்தில் ஒரு புது பலன் எனக்கு வேண்டும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே மதிலை தாண்டுவேன். உங்கள் பலத்தை கொண்டு நான் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆண்டவரே. எனக்கு பலன் தார், எனக்கு பலன் தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் உட்காருவோம். கர்த்தருடைய பிள்ளை